ஓகே நண்பர்களே, இன்னைக்கு தான் ஆக்சுவல் டே 1. காலையில் கோவாக்கு மிக அருகில் ஒன்று ஒரு 80 கிலோமீட்டர் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. வேணப்பா நண்பர் படுத்துட்டு இருக்க பார்த்துறேன். நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு எங்க போயிட்டு இருக்கோம்னா கார்வா ஸ்டேஷனை தாண்டியாச்சு. அடுத்து நம்ம மட்கான் தான். இன்னும் 60 கிலோமீட்டர்ல மட்கான் ரீச் ஆயிருக்கோம். இல்லை மேட் காணோம்ல, சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். மட்கான் ஸ்டேஷன். ஓ ரயில்வே அது மடகான்றா. மடகான் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். பாருங்க ஃபுல்லாக சீனு. ஸோ சொல்லவே வேணாம், நம்ம போகிற வழி எல்லாமே ஜம்முன்ட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணியாக. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இதுவே நம்ம பெங்களூர் வழியாக போயிருந்தா இன்னும் நம்ம அந்த தூர் சாகர் ஃபால்ஸ் எல்லாம் இந்த வழியிலேயே பார்த்துருக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் டனல், அப்புறம் இந்த மாதிரி தண்ணி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இவன் கருப்பு ஸ்க்ரீன் காட்டுறான்னு நினச்சிக்காதீங்க, இது ஒரு டனல் தான். டனலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். சொல்லுங்க, இப்போ எத்தனை கிலோமீட்டர் இருக்கு மடகானுங்க? சத்தமாக சொல்லுங்க. எப்படி? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பிளான்? பேக் எடுத்து ட்ரெயின் விட்டு இறங்கி கார் வருதா, நம்ம போய் எடுக்கணுமா? வேற சாப்பிட்டு காணாக்காளிய பையா, காணாக்காளியே பையா, பார்சல் காளியே பையா சொன்ன. ये பாருங்க எல்லாம் எடுத்து. कितना रुपये जी? कितना रुपये? 20. अरे வச்சிருக்கியா? आराम से नो बजट भैया. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ப்ரோ வீடியோ காட்டிடுவோம் ப்ரோ, அவர்கிட்ட தவறு. ஏதோ ட்ரெயின் பாஸ் சொல்லி நம்ம ட்ரெயினை வர ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி போட்டாங்க மடகான் ஸ்டேஷனுக்கு முன்னாடி. அப்படியே கொஞ்சம் நான் இங்கே நின்றுட்டு அவ்வளோதான். இன்னைக்கு டே 1 காலையில் மடகான் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபைனலி கோவாவில் இருக்க மடகான் ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். வந்துட்டோம் மடகான் ஸ்டேஷன். அடுத்த மாதம் அயர்லாந்து போனவர் யாரை ட்ரிப்பை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுங்கிறாரு. இதுதான் வேடிக்கையான விஷயம். நான் இல்லைன்னா அங்கே 2 பேர் தான். எப்படியும் போக மாட்டீங்க, முடியாதுங்கிறியா? ஆமா, டிசம்பர் குறிச்சு வச்சுக்கா. எங்கே போகிறோம்? ஒரு மாதிரி இருக்குது, போடுவேன். மறுபடியும் வந்திருக்கோம் 3 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துக்கு. 3 வருஷமாச்சு இங்கே வந்து. கடைசியாக 2022 மார்ச்ல வந்தோம் நம்ம டிபிஎஸ்என் ஸ்ரீமன் கூட. அடப்பான ட்ரிப். சிரிக்கிறீங்க நீங்க? ஸ்ரீமன் கூட வரணுங்கறியா? போன டைம் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வரோம் நம்ம நண்பர் மகேந்திரன் கூட. நண்பா, இந்த கோவா எப்படி பார்க்க? நண்பா, ஃபாரினர் பேரடைஸ் எல்லாம் இல்லை, வடக்கன் பேரடைஸ். தமிழ் செஞ்சேன் நாட்டை போடுறாங்க வடக்கு. நம்மளாலாம் அடி வாங்க முடியாது. வேற தோஸ் நகி பையா. ரோஜி வடக்கன் இஸ் பேக். A few moments later. இதுதான் மடகான் ஸ்டேஷன் வாசல்ல நிற்கிறோம். போன டைம் இங்கே தான் வந்து ஒரு கேப் பிடிச்சி போனோம் நம்ம ரூமுக்கு, பாகா பீச் பக்கத்தில். இந்த டைம் மாப்பிள்ள ஏதோ வண்டி சொல்லியிருக்கானாமா. வண்டி இங்கேருந்து ரெண்ட்டு டேரக்டாக காரு 5 பேருங்கிறனால. என்ன மாப்பிள்ள வண்டி? ஸ்விஃப்ட் டிசையர் ப்ரோ. எவ்வளோ பர் டேக்கு? மொத்தமாக டோட்டலாக 7K 5 days பிக்கப் அண்ட் ட்ராப்போட. டிரைவர் வந்து தந்துட்டு போயிடுவார். அவன் வண்டியில் பெட்ரோல் ஊற்றுனா மட்டும் போதும், அவ்வளோதான். கிடையாது. காலையில் சாப்பாடு என்ன பண்ண போகிறோம்? காலையில் சாப்பாடு இனிதான் ப்ரோ போய் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் கடை பார்க்கணும்.
15 minutes later. என்ன வண்டி வருமா வராது சொல்லு. மணி நேரம் ஆச்சு. வண்டி வருமா? நண்பர்களே ரோட்ல நிக்க வச்சிட்டா நண்பர்களே சனூஃப் நம்மனா இங்கே தான் நிற்க முடியும். எப்போ வீட்டுக்கு எனக்கெல்லாம் பசிக்குது. சின்ன வயசுலேருந்து பசின்னு தெரியாம இல்லையே ஒரு எனக்கெல்லாம் பசிக்குது நண்பர்களே. சோறு கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ஏய் சனூஃப் வரும்டா பையா வந்துட்டான்டா. பையா 2 किलोमीटर பையா அப்படின்னு எங்களுக்கே சொல்றாங்க. भैया खाना खाओ मेरा टॉस कितना टाइम आ गया. भैया told he will खाना खा गया but when will we खाना खा गया बोल रहा भाई. ये போடாத பாய் இதுதான் நம்ம புக் பண்ண வண்டி. இதுக்கு 1200 வாங்கிட்டானுங்க. எல்லாம் கழட்டி மாட்டிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கறதா வண்டி கிடச்சிருச்சு. மணி எத்தனை மாப்பிள்ள? 9:30 வண்டி கிடச்சிருக்கு. கிளம்ப வேண்டி தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் வண்டி எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. எடுக்கிற வண்டியை வந்து ஃபஸ்ட்டே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஃபோட்டோ எடுக்காமல் வச்சிங்கன்னா திடீர்னு நீங்கள் தான் உடச்சிங்க நாங்கள் தான் உடச்சோம் அப்படிம்பானுங்க. அதுக்கும் உங்ககிட்ட பில்லை போட்டுருவாங்க. வண்டி சுற்றி முற்றி ஃபோட்டோ எடுத்துக்கணும் தரமாக. நம்மளுக்குள் எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ தான் முக்கியம். ஏன்னா கடைசியில் நீங்கள் தான் உடச்சிங்க அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் ஏறிட்டோம். ஏறினா எவ்வளோ 7,000 கட்டியிருக்கா இது வரைக்கும். இல்லை 10,000மா 12,000மா 10,000 கட்டியிருக்கு. போய் இடிக்க போயிடுவானுங்க. இதுதான் தவறுங்கிறது. சந்தீப் ஆம்பர் எங்கேயோ பார்த்துட்டான். முத்தணும் அவ்வளோதான். 12,000 கட்டியிருக்கு. 10,000 கட்டியிருக்கு. 3,000 டெபாசிட். A few moments later. அப்புறம் இது நம்ம வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு பிச்சு போய் டெல்லிக்கிட்ட ஒட்ட வச்சிடலான்னு சொன்ன மாதிரி இது கோவா வந்து டெல்லிக்கிட்ட இருக்கனால கொஞ்சம் பெட்ரோலில் விலை கம்மி தான். 96 ருபீஸ் தான். அப்படின்னா நம்மளை விட 5 ரூபா கம்மி. ஸோ அப்படியே வண்டியில் பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு கிளம்புறோம். நம்ம ஆட்கள் பிஸ்கெட் வாங்கியிருக்காங்க. இங்கெல்லாம் விலை அதிகமாக இருக்கும்ட்டு. என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா மாப்பிள்ள? எங்கே வாங்கினீங்க? டென்னிஸ் ஹைப்பர் மார்க்கெட் அங்கே வாங்கியிருக்காங்க. சாப்பிட்டா குடிமுத்தூர்லேருந்து தான் வாங்குவோன்ட்டு படப்பா இருக்கான பிஸ்கெட். இது தவறு மகேந்திரா. ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதனால டீசன்சி. அந்த ஃபாலோவர்ஸே நாங்கள் 4 பேர் தான். இந்த டீசன்சி மெயின்டைன் பண்ணிக்கோ. இதான் தங்கலான்ட்டு பார்த்துருக்கோம். 9607474762 till which time 7 o'clock. Okay, I will let you know. கயாக்கிங் இருக்காமா? 2 பேருக்கு 800 நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஒரு ஆளுக்கு 200 போனானு. அதான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். 2 பேருக்கு 800னா ஒரு ஆள் 400 டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். 300 போற மாதிரி இருந்தா போய்க்கலாம். நம்பர் போய்க்க வேண்டியதான்டா. இதுக்கும் போலன்னு எதுக்கிட்ட வரீங்க? கயாக்கிங்லாம் எத்தனை டைம் போட்டுறியா? நண்பர்களே நீ முன்னாடி உட்காரு, நான் உட்காருவேன். அவன் கரெக்டாக சொல்கிறா பார்த்து இந்த போலாரு. இல்லை நானே உட்காந்துக்கிறேன். வேணா உட்காராத, நான் உட்காந்துக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ண மாட்டோம், அப்படியே போட்டுருவேன். 2000 சொல்லுங்க. 1800 சொல்கிறேன். ஓகேவா? 2 சிங்கிள் பெட்டு, ஒரு டபுள் பெட் இருக்கு, ஒரு பாத்ரூம் இருக்கு. நீங்க சொன்ன கீழே படுத்துக்குவீங்களா? ஒரு பெரிய கட்டல 2 சின்ன சின்ன மொத்தம் 4 கட்டல் இருக்கு. சரி மாப்பிள்ள, என்ன உனக்கு என்ன தோணுது? 1800 சொல்றான். கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். வேற ஏதாவது ரூம் இருந்தா. 1500 கேளுங்க. நம்பர் வாங்கிட்டு வா bro. பீச் வரைக்கும் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள்ள வந்து தான் பேசணும். இல்ல இவன் நம்பர் வாங்கிக்க. வாங்கிட்டு வந்துரு. 2K சொல்றான். பீச் போயிட்டு வந்தாரன்னு சொல்லு. பீச் போயிட்டு வந்தாரன்னு சொல்லு. அவ்வளவுதான். தன்சாவை சட்டை பையில் வைத்து வண்டி தராங்க. டேய் என்னடா பண்ற? இப்ப என்ன பண்றேன்னா ரூம் தேடிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஃபுல்லா காடா இருக்கு. அதான் பிரச்சனை. ப்ரோ வேற வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. விட்டா நம்மள அது சத்துல சொருகிடுவாரு. அந்த அளவுக்கு வேகம். ஓகே ப்ரோ, வீடு கிடைக்குமா நமக்கு? ஹோம்மேட் ஃபுட்ரா. டேய் இல்லனா ஏதாச்சும் கட்டற வீடியோ போய் டென்ட் அடிச்சிரோமா? இங்கே டென்ட் அடிச்சிரோமா? நீட்டா VM கைஸ் தான். கார்த்தி ஸ்கூல் இருக்கு பாரு. VM கைஸ் பிளான் தான் மாப்ள. இதுதான் கோவா ஸ்கூல். இப்படி தான் இருக்கும். பாத்துக்கங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் கடப்பா இருக்கா? இந்த மாதிரி படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். போய் ஜம்முன்னு இருக்க மலையிலே நம்ம ஆட்கள் ஃபுட்பால் விளாண்டுருக்கானுங்க. நம்ம ஊரில் இந்த சலுகைலாம் கிடையாது. வாங்க பாருங்க.
இது வந்து நமக்கு ஏதோ கோயம்புத்தூருக்குள்ள ஏதோ காட்டுக்குள்ள கூப்பிட்டு போற மாதிரி இருக்குது. ஆனா இது கோவாங்கிறாங்க. டேய் மோகன் ஸ்ரீமா நல்லா தள்ளி போங்கடா டேய் மோகன். 1 hour later. டேய் விமல் தள்ளுற விமல். இங்கே தான் சவுத் கோவாவில் ரூம் போட்டிருக்கோம். பார்க்க எஸ்தட்டிக்காக இருக்குது ரூம்லாம். சவுத் கோவாவில் இங்கே தான் கொஞ்சம் தான் இருக்குது. ஸ்பாட்டும் கொஞ்சம் தான், கடை எல்லாமே கொஞ்சம் தான். ஆனால் இங்கே வர மாதிரினா 1 டே கூட பிளான் பண்ண முடியாது, ஒரு ½ டே பிளான் பண்ணலாம். ஆனால் வந்து பாருங்கள் இங்கே ஸ்டே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பார்க்கிங்லாம் வச்சு பாருங்கள் ஜம்முட்டு தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. அன்பா இது எந்த ரூம் கடைசியா மாப்பிள்ள? போய் அதுல கீழே கிரிப்பே இருக்காது. வலிக்கிடுச்சு, நான் விழுந்துருப்பேன். ஓகே, ஒரு டிவி இருக்கு நமக்கு, 2 பேர் உட்கார டைனிங் டேபிள், ஒரு பெட்டு, இங்க கீழே சனோஃப், அந்த சைடு மகேந்திர படுகிறது ஒரு பெட்டு. இதுதான் தவறு. அங்க ஒரு ஆப்ஷன் கூட இல்ல, இன்ட்ரெஸ்ட்ல மாத்தணும். அத மார்க் பண்ணி தோங்க, தயவு செஞ்சு வைங்க. சொல்லுங்க ப்ரோ. நான் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நீங்க என்ன கேக் சொல்றீங்க எனக்கு புரியல. ஒரு 10 பேர் எல்லாத்தையும் காமனா பண்ணுவாங்க. ஆமா ப்ரோ, நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு கிளைண்ட் ஃபோன் வரும்னு நினைச்சு நம்ம எடுக்கிறோம். சரி ஓகே, இப்போ நீங்க மார்க் பண்ணிக்கங்க ப்ரோ. அதுல மார்க் ப்ரோ, உங்க தாத்தா டைங்க ப்ரோ, கால் பண்ணி நோட்டி வெச்சிருப்பாங்க. அது கிண்டே எல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்புறம் கூப்பிடுவாங்க. நான் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூப்பிடுறேன், டெய்லியும் கூப்பிட்டுட்டே இருந்தா ப்ரோ சீ போய் ப்ரோ அது கூப்பிடுவாங்க ப்ரோ. நான் பேசிக்க யாரே நானும் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா இப்போ 2000 இருக்கலாம். இன்னும் எகைன் 3 இதுக்கு வெயிட் பண்ணி இன்னொரு கால் ரிசீவ் ஆகும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ப்ரோ ஆர்டர் வந்துரும், ஒரு டேக் ஆயிரும். என்ன பண்ணலாம் ப்ரோ? அவ்வளோதான், அவனை ரெடியாக்கி விட்டுறணும். இல்லை காலையில் காஃபி சத்தமெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. ஃபோனை கொடுத்து எப்படி மாப்பிள்ள? இந்தாங்க மாப்பிள்ள ஸ்பூன் எடுத்துங்க. காலையில் ப்ரெட்டு ஆம்லேட்டு கொடுத்தாங்க. வெளில போட்டுருவாங்க, அது வேறு விஷயம். நல்லா இருக்கணும், நல்லா இருந்துச்சு. அன்பா எப்படி இருக்கு பிரெட் ஆம்லேட்? எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. வியூ தனித்தனியாக கொடுத்தாங்க. அடிப்பேனா மாட்டேனா அண்ணனுக்கு சக்கரை போடுறேன்னு பார்த்தா எடுக்க வர நல்லா இருக்கா இல்லையா? அவன் தானே போட்டான், அதுதான் எனக்கு போட்டு தராம எடுத்து குடிச்சிட்டோம். தம்பிக்கு போடுடா. ஹாய் ப்ரோ, எல்லாம் கிளம்பிட்டோம். என்ன பீச் மாப்பிள்ள? கேபோஜி ராமா பீச் போகிறோம், சவுத் கோவாவில். சவுத் கோவா இதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. எல்லாம் பக்காவாக கிளம்பியாச்சு. நம்மால் பாருங்க இன்னைக்கு வெளிச்சிட்டு இருக்கு. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ப்ரோ. ப்ரோ தான் ப்ரோவோட தம்பி, சனுஃபோட தம்பி. சனூஃப் தம்பி. ப்ரோன்னு சொன்ன அப்புறம் ஆடியன்ஸ் தெரியும். ஏ ப்ரோடா. ஓகே பாய், பீச்சில் சந்திப்போம். when you have a bad luck இந்த மாதிரி மழை பெய்யும். இப்போ தான் வண்டி எடுத்து, அது வரைக்கும் ஜம்முன்னு இருந்துச்சு. பாருங்க வண்டி எடுத்தோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, ட்ரிப் ஆர்கனைசர் யாரு? கார்த்திக். ட்ரிப்புக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்திருக்கேன்ல ப்ரோ. உங்களை யார் கூப்பிட்டா? ப்ரோ மகேந்திரன் ப்ரோ, உங்களை யார் கூப்பிட்டா? உங்களை யார் ப்ரோ கூப்பிட்டா ட்ரிப்புக்கு? ப்ரோ இது என்னோட ஃபேர்வெல் ட்ரிப் தானே ப்ரோ. அதனால மகேந்திரன் ஆஃபர் பண்ணி, ஆமா 30,000 ஆஃபர் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது எங்க பேமெண்ட் எது நாங்க பண்ண கிடையாது, மகேந்திரன் தான் ஸ்பான்சர். உங்களுக்கு வேணும்னா கைஸ் மகேந்திரனை கான்டாக்ட். ஆமா, இவனுக்கு பேமெண்ட் போட்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். EMI ல எல்லாத்துக்குமே செட்டில் பண்ணிடுவேன். ஃபுல் பேமெண்ட் 30,000 நான் மகேந்திரன் இல்ல எப்படி? இல்ல ப்ரோ, நான் உங்க எல்லாத்துக்கும் EMI ல 2,000 சென்ட் பண்ணிடுறேன் மந்த்லி. ஆமா சரி, பீச்சில் போய் சந்திப்போம். ஸோ இதுதான் காபோடி ராமா ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே தான் அந்த பெபிள் பீச்சும் அதே மாதிரி வியூ பாயிண்ட் இருக்குது. அதனால் இந்த போர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகிறக்கு உங்களோட எல்லாத்தோட ஐடியும் கேட்பார் நம்ம வாட்ச்மேன் ஜி. அவர்கிட்ட ஆதார் கார்டெலாம் காட்டிட்டு அப்படியே சைஸாக உள்ளே மூவ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா இதுதான் முன்னாடி போனோடனே காபோடி ராமா சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் ஒரு ப்ரேயர் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டு வழி வரும். இந்த வழியில் தான் பீச் போகணும் போல இருக்குது. மாப்பிள்ளை கீழே தான் பீச்.
ஏய் இங்க வாங்க. இங்க ஓரு. டேய் மகேந்திரா இங்க வாங்க. இங்க vlog எடுத்துட்டு இருக்கானா? ஆமா. கார்த்தி ப்ரோ இங்க பாருங்க. ப்ரோ வாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் பெபிள் பீச் தான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. இங்கேருந்து பார்த்தா பாயிண்ட். ஆமாம், பெபிள் பீச்சுக்கு வந்திருக்கோம். இது வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளோ டிக்கெட் கேட்டாங்களா? நோ ஃப்ரீ தான். உள்ளே வந்தீங்கன்னா இந்த பீச் பார்க்கலாம். ஆனால் செக்யூரிட்டி இருக்காங்க, அவர்கிட்ட மட்டும் கடலையை போட்டு வாங்க. ஐடி கார்டு கொடுக்கணும். ஐடி ப்ரூஃப் வேணும் இந்த இடத்துக்கு வரணும். இல்லைன்னா ஆப் அடிப்பாங்க. ஐடி கொடுத்தா விளையாடுவாங்க, பார்த்துக்கணும். ஸோ இதுதான் பீச். பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கம்மட்டு தான் இருக்குது. குளிக்கலாம் முடியாது. குளிக்கலாம் நினச்சிங்கன்னா மண்டை பொழந்துடும். அதனால் சும்மா பார்த்துக்கலாம். வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஜம்மன் இருக்கு ஸ்பாட்டு. இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்திங்கன்னா படமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை இருக்குது. நம்ம வந்து இறங்கி வரும்போது பார்த்து வரணும். அது முக்கியமான விஷயம். ஃபைனலி இந்த இடத்துல எல்லாம் ஃபோட்டோவில் எடுத்தாச்சு. கிளம்புனா போதும். நம்ம நண்பர்கள் லேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்பாட் முடிச்சா ப்ரோ போலாமா ப்ரோ? சந்தீப் ப்ரோ எல்லாரும் போட்டோ எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து இனி சாண்ட் பீச்சுக்கு போலாம் வாங்க. சரி, நம்ம பீச்சுக்கு லெஃப்ட்டில் கட் பண்ணோம். சரி, ரைட்டில் போனால் என்ன இருக்குட்டு பார்த்தா இங்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குட்டு. இங்கே ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அந்த பீச் அந்த வியூலாம் தெரியுது. அப்படியே இங்கேருந்து அப்படியே திரும்பி போயிட வேண்டியதான். இங்கே அவ்வளோதான், ஒரு ஃபோர்ட் வியூ, அப்புறம் ஒரு பீச். அப்படி கிளம்ப வேண்டியதான். என்னடா அது எறும்பு கடிச்சிருச்சு. எறும்பு அங்கே போய் கிடைக்கிறதுக்கு நின்றா பண்ணீங்க? என்னன்னு தெரியல, லைட்டாக மழை பெய்யுது. பட் இருந்தாலும் வெயிலும் கொஞ்சம் ஹீட் ரொம்ப அதிகம் தான். அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். 3 hours later. ஸோ இதுதான் கோலா பீச் பார்க்கிங்கு. இங்கே வண்டியை நிறுத்திட்டு இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணுங்கிறாங்க இங்கே இருக்க ஜீப் ஓனர்ஸ்னால். இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்து வண்டியில் ஏறி ஜம்முன்ட்டு போகலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் போகணும். அடுத்து கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி ஒன்று பேசுறீங்க, கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொன்று பேசுறீங்களா? ரெண்டுமே வாயில தான் பேசுகிறேன். என்னதான் பட்ஜெட் நம்ம தானே போடுறோம். அவர் வந்து நம்மகிட்ட 2 கிலோமீட்டர் கதை கொடுத்தான் இந்திக்காரன். ஆனா 1 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு. இதுல பார்க்கிங் வேற 100 ரூபா வாங்கியிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்தி பார்த்தா நம்ம கொடைக்கானல்ல போன ஒரு இடம் ஸ்டார்டிங் தான் இருக்கு. மழை பெஞ்சா மேலே இவனுக்கு இப்போ கதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. நாளைக்கு தான் ரியல் ட்ரெக்கிங் இருக்குன்னு இவங்களுக்கு இன்னும் தெரியல. எங்க நண்பா? தூசாகர் வாட்டர் ஃபால், த ஹிடன் ஜெம் ஆஃப் கோவா. மூடிட்டு அங்கே போய் இதில் போனாலே 500 ரூபா தான். ஜீப்ல போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்கெல்லாம் எலைட்ஸ், அதனால 700 ரூபா கொடுத்து ஜீப்ல போலாங்க. ஆனால் கைடு படி போனா 800 ரூபா. அதனால நம்ம கைடு படியே போவோம். ஒரு ஆளுக்கு 800 பாருங்க. இந்த மாதிரி கார்ல தான் போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோலா பீச் எதுக்கு ஸ்பெஷல்ட்டு சொன்னாங்கன்னா, இங்கே தான் கயாக்கின்னு இருக்கும் போல இருக்கு. நார்த் கோவாவில், நார்த் இல்லை இது சவுத் கோவாவில். என்ன பிரச்சனைனா இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க வைக்கிறானுங்க. காருக்கு ஒரு 200 ரூபா கேட்டானுங்க. இல்லை சாரி 100 ரூபா கேட்டானுங்க தலைக்கு. நம்ம ஒன்றும் ஆட்டம் போகிற வாழ்க்கை வாழட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ கயாக்கின் வந்து பர்சனுக்கு 400, ஒரு போட்டு 800 ரூபாயாமா. ஸோ அங்கே போய் வெறுத்தா இருக்குமாட்டு பார்த்துட்டு கயாக்கின் போகிறோம், இல்லைன்னா அப்படியே திரும்பி வரோம். சரி பார்ப்போம் வாங்க. 2 கிலோமீட்டர் சொல்லி எங்கேயோ கூப்பிட்டு வரானுங்க. நம்மளும் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோம். பார்ப்போம். இங்கே வேறு மழை தான் தூருது சொல்கிறாங்க. ஆனால் சரியான ஹீட்டு. 15 minutes later. ஸோ இதுதான் கோலா பீச்சுங்கிறாங்க. பாருங்க டென்ட் மாதிரி எதாவது போட்டிருக்காங்க. நல்லா கருமா நம்ம சின்ன தெரியல. இது நார்த் கோவாலெல்லாம் பீச் இப்படி தான், சாரி சவுத் கோவாவா, பீச்செல்லாம் இப்படி தான் இருக்குது. மலைவாழ் மக்களுக்கு இருக்கிற மாதிரி தான் பீச் இருக்குது. இறங்கி வர்றது பாருங்க, இறங்கி வர்றது, ஏறி வர்றது. அப்போ பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த கோலா பீச் பாருங்க. இதே கோலான்னு சொல்றாங்கட்டு இந்த நிறைய பார்த்தா உங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு தான் இருக்கு பீச். ஆனால் வியூ ஜம்முன்னு இருக்கு.
அதை சுற்றி மலை மலைக்கு நடுவில் ஒரு இடம். நார்த் கோவா தான் மக்களாது, சவுத் கோவா உடம்பா இருக்கு. பட் குளிக்க முடியாது. குளிக்கணும்னு நினச்சிக்கிட்டா பொட்டி வேணா பண்ணலாம். நம்ம கூரை மாதிரி போட்டிருக்கு சொன்னோம்ல, அதெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ அங்கே சேர்லாம் இருக்குது, அங்கே உட்காந்து போதா ஜம்முன் இருக்கு. இதை பார்த்துட்டிங்கன்னா இவனுக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் ஒத்துக்க மாட்டான் கடைசி வரைக்கும். நம்மால் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பான். சூப்பராக எடுத்துருக்கான். ஸோ கோலா பீச் பார்த்தாச்சு. கயாக்கிங் பண்ணலான்னு போன ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பேக் வாட்டர்ஸில் தண்ணி வரல, அதனால கயாக்கிங் கேன்சல். இப்போ என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து பட்ஜெட் ட்ரிப் இல்லை, ஜம்முன்ட்டு வந்துட்டு சத்தமெல்லாம் போகலான்னா இங்கே ஜீப் வாடகைக்கு எடுத்துக்கோங்க. 100 ரூபா கேட்குறான். வர்றக்கு ஒருக்கா போகிறக்கு ஒருக்கா 200 மொத்தம். சத்தமெல்லாம் போய்க்கலாம். எங்களை மாதிரி பட்ஜெட் இல்லாமல் வந்தீங்கன்னா நடந்து தான் போகணும். இட் இஸ் பட்ஜெட் ட்ரிப் பட் ஸ்பெண்ட்ஸ் மோர் தென் 75K. 75K வா? என்னடா சொல்கிறீங்க? ப்ரோ கீப்பிங் இட் ஃபார் நார்த் கோவா.